ஆண்டவர் ஆபிரகாமை ஏன் ஆசீர்வதித்தார், ஏன் பலுகி பெருகினான்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறதுலே தேவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்தானா கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய கட்டளைகளுக்கு ஆதியாகமம் 22:1-2 சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாக்கை நீ கொண்டு வந்து இந்த பலிபீடத்திலே பலியிடு என்று சொன்னார். தேவனுடைய கட்டளை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறான். எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போ ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா பாருங்களேன், அவன் என்ன செய்தான்னா அழைப்புக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் ஓடி வருகிறான். தேவனுடைய உடன்படிக்கைக்கு என்ன செய்கிறானா உண்மையார். தேவன் சொன்னார், சொன்ன மாத்திரத்தில் அவனும் அவன் பிள்ளையும் அவன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்தார்களா அந்த உடன்படிக்கைக்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நேசகுமாரனும் ஈசாக்கு கொண்டு வந்து பலி செலுத்து என்று சொல்லுகிற போது நமக்கு தெரியும் ஆபிரகாம் என்ன செய்தானா. பின்னால் இருக்கிற வசனங்கள் சொல்லுகிறது, அவன் ஈசாக்கை கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே வைத்து பலி செலுத்த துணிந்த போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும். பாருங்க, தேவன் இங்க அவனுக்கு எப்போ இந்த பூரண ஆசீர்வாதம் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், நீ என் கட்டளைக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன், இப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் சந்ததி எப்படி இருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல. அது மாத்திரம் அவர் சொல்லுகிறார், உன் சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். அது மாத்திரம் அல்ல, உன் சந்ததி ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற சந்ததியாக இருக்கும். சத்துருக்கள் மேலே வெற்றி, எல்லாவற்றின் மேலும் வெற்றி என்று சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிற போது, ஆண்டவர் சொன்னால் நான் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில கடந்து வந்த போது பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவனுக்கு உண்டானவைகளை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த சந்ததி அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட அதை தான் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய அந்த பரிதான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவோம்.